என்ன புது ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? இப்படி பண்ணி தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்த. இன்னும் எதை அடைய இப்படி ட்ராமா பண்ற? வருண், மருந்து தடவிட்டியாப்பா? ஐயோ, நம்மளை ஓட்டி விட சொன்னான்னு சொல்லுவாங்க. ஹலோ. ஆமாம்மா, நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணிடலாம். வருண், இம்பார்ட்டன்ட் கால்மா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவளுக்கு இதை ஊட்டி விடு. அம்மா, கால். ஊட்டி விடுப்பா. இந்தா. ஹலோ, I'll call you back. பாவம்பா, அவ கையில சூடு பட்டிருக்கு. அவ எப்படி சாப்பிடுவா? அம்மா சொல்றேன்ல, அவளுக்கு ஊட்டி விடு. சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை ஒன்றா சேர்க்குன்னு சொன்னேன்ல, பாத்தியா நடந்துருச்சு. இப்படி உங்களை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. இதெல்லாம் ஆரம்பம்தான். போக போக வெண்ணிலாவை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே மாற்றிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விடுற? நல்லா எடுத்து ஊட்டி விடு. ஊட்டுறா. சரி, நீ அப்படியே ஓட்டி விடு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வெண்ணிலா, நல்லா சாப்பிடுமா. பொண்டாட்டிக்கு புருஷன் ஊட்டி விடுறதுலாம் ஒரு வரம். என் தம்பி உனக்கு அப்படி அமைஞ்சிருக்கான். சந்தோஷமா சாப்பிடுமா. என்ன சேத்தி நான் சொல்றது? வன்மதி, இங்க பாரு, வருண் அவன் ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுறான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. நான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறேன். இவர என்னடா சேர்த்து வச்சு அழகு பாக்குறாரு. விட்டா என் கையாலே சுத்தி கூட வச்சிருவாரு போல இருக்கே. வருண், என் மேல எவ்வளவு வெறுப்பு கொட்டுறீங்க. உங்க வாழ்க்கையில சாரா இருக்கிறது தெரியாம தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண. மனசு செஞ்சு எந்த தப்பும் பண்ணல. நான் என்ன செஞ்சா உங்க கோபம் குறையும்? ஐயோ பல்லி, ஐயோ பல்லி போகவும் மாட்டேங்குதே. என்ன நல்லா ஏமாத்திடல. நான் என்ன பண்றேன்னு பாரு. அவளோட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை விட மாட்டேன். உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்.
இப்பவே உங்க அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன். கடவுளே 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 கடவுளே. வருண் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டு ஏன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இங்க நீங்க எல்லாரும் நிம்மதியா தூங்குறீங்களா? விடவே மாட்டேன், உங்க யாரையும் விட மாட்டேன். அண்ணாமலை, கௌதமுக்கும் வான்மதிக்கும் நடந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையோ? கௌதம் ஏற்கனவே பூஜாவால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஓ, இனியாவது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்பவும் சந்தர்ப்ப சூழ்நிலையால அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல யாரு அண்ணாமலை? நீங்க இருங்க, நான் பாக்குறேன். சரி, பாரு. வான்மதி ஒருவேளை நான் பேசுறதை கேட்டிருப்பாளோ? அத்தை, பால் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாமா, கௌதம்க்கு கொண்டு போய் கொடு. சரிங்க அத்தை, குட் நைட். என்னை ஏமாத்திட்டு அந்த வெண்ணிலா கூட சந்தோஷமா இருக்கீங்க. கல்யாணத்தை நிறுத்திடுவேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த வெண்ணிலா கூட ஒன்னா ஒரே பெட்ல தூங்குறியா? நீ விட மாட்டேன்டா, நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த அண்ணாமலையும் உங்க அண்ணனையும் பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு உன்னையும் அந்த வெண்ணிலாவையும் பிரிச்சு 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 காட்டுறா. சாரா போதையில வேற இருக்கா. போதையில நம்மளை பத்தி ஏதாவது வளரி வச்சிட போறா. அப்புறம் என்ன அவ்வளவுதான். ஐயோ.